இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு அறுவடை பார்த்துடலாம். இந்த கத்திரிக்காய் பிளாக் பியூட்டின்னு யாரோ சொன்னாங்க கமெண்ட்டில். இது ஏதோ இட்டாலியன் எக் பிளான்ட் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இது வந்து நான் வீட்டிலையே வாங்கின கத்திரிக்காயிலேருந்து விதை எடுத்து போட்டு நாற்று பறித்து நட்டு நிறைய அறுவடை பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இருக்குது. அந்த இலைகள்லாம் ரொம்ப பூச்சி தாக்குதல் வந்து நான் பாவக்காய் அரைச்சி தெளித்து விட்டேன். அதில் கொஞ்சம் இந்த கத்திரிக்காய் காய்ச்சிருந்ததெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்குது. ஏன்னா அந்த பூச்சி தாக்குதல்லேருந்து கொஞ்சம் விடுபட்டு இப்போ இந்த அளவுக்கு அறுவடை கொடுத்துருக்கு. பிஞ்சுகளும் இன்னமும் இருக்குது. நல்லா காய்கள்லாம் திரட்சியாக நல்லாவே வளர்ந்துருக்கு. இப்போ இந்த அளவு காய்கள் கொடுக்கணுன்னா என்ன மாதிரி உரம் நான் கொடுத்தேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆர்கானிக்காக ஹோம்மேடு தான் உரம் நான் இன்றைக்கி சொல்ல போகிறது. ரொம்ப ஈஸிலி அவைலபிளாக ஒரு பொருள் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே தயாரித்து கொடுக்கலாம். அது எப்படின்னு டீட்டெயில்ஸ், அது இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கத்திரிக்காய் பாருங்கள், பறிச்சுட்டே இருக்கலாம். இன்னும் உள்ளுக்குள்ளெல்லாம் நிறையவே இருக்குது. நான் இன்றைக்கி ஓரளவு பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த நான் சொல்ல போகிற உரம் வந்து நீங்கள் எல்லா காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கலாம். காய்கறி அப்படின்னு சொன்னால் இந்த சீசனில் நம்ம கொடிக்காய்கள் நிறைய போடுவோம். வெள்ளரிக்காய், பீர்க்கங்காய், பாவக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் கொத்தவரங்காய், தக்காளி, பச்சை மிளகா அப்படின்னு எல்லா காய்கறி செடிக்கும் இந்த உரத்தை நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி கூடையாக அறுவடை பண்ணலாம். இது இப்போ நல்ல வெயிட் இருக்கிற கத்திரிக்காய், அதனால் 2 கிலோ இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அலோவேரா வந்து நம்ம நிறைய ஈஸிலி அவைலபிள். ஆனால் நம்ம பொருட்படுத்துகிறதே இல்லை. எப்போவுமே அப்படி தான், நம்ம வீட்லேயே இருந்தால் நமக்கு அது ரொம்ப அதை சட்டை பண்ண மாட்டோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இந்த அலோவேராவில் எவ்வளவு பயன்கள் இருக்குது, நம்ம தோட்டத்துக்கு இது எப்படி உதவுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆச்சரியப்படுற அளவுக்கு நமக்கு அறுவடை கிடைக்கும். இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள். இப்போ நான் எங்கள் வீட்டில் நிறையவே அலோவேரா இருக்குது. நீங்களும் இதை வந்து ஈஸியாக வளர்க்கலாம். ஒரு செடி வச்சிங்கன்னா போதும். சின்னதாக நிறைய பாப்ஸ் அப்படின்னு அதோட குட்டிகள் நிறைய வரும் பக்கத்துலேயே. அந்த செடிகளை திரும்ப நீங்கள் தனியாக எடுத்து தொட்டியில் வச்சுருந்தீங்கன்னா நிறைய அலோவேரா உருவாக்கலாம். இப்போ இந்த கற்றாழை வந்து நான் நிறைய இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுப்பேன், ப்ராபகேட் பண்ணி வச்சுப்பேன். நிறைய கேட்குறவங்களுக்கெல்லாமும் கொடுப்பேன். அதுக்கு தான் இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படின்னா, நம்ம காய்கறி செடியில் பெண் பூக்கள் வர்றதுக்கு ஃபோலிக் ஆசிட், அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் தேவை. அதெல்லாம் இருக்குது. அதை தவிர மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த உரத்தில் நான் என்னெல்லாம் சேர்க்க போகிறேன்னா, இந்த அலோவேரா, அப்புறம் கொஞ்சம் வெல்லம், அப்புறம் தண்ணி, இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வேணும். இது 3மே நம்ம வீட்டில் இருக்கிறது தான். அலோவேராவை நீங்கள் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து இதில் இருக்கிற அந்த எல்லோ லிக்விடு, தோல் எதுவுமே நம்ம ரிமூவ் பண்ணணுங்கிறது இல்லை. ஏன்னா இது வந்து உரம் தயாரிக்க தான் பயன்படுத்துகிறோம். ஸோ செடிகளுக்கு இதோட ஃபுல் பார்ட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இது சின்னதாக கட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். அப்புறம் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த அலோவேராவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண் பூக்கள் நிறைய பிடிக்கும் காய்கறியில், செடியில். ஃபோலிக் ஆசிட், அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே இருக்குது. அது தவிர மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஜிங்க், கால்சியம், மெக்னீஷியம், காப்பர், அயர்ன் அப்படிங்கிற நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு இதை கொடுத்தா உங்களுக்கு வேறு ஃபர்டிலைசரே தேவைப்படாது. அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. உங்கள் கார்டன் சாயில் எவ்வளோ மோசமானதாக இருந்தாலும் இதை கொடுத்தீங்கன்னா நிறைய சத்துள்ள மண்ணாயிடும். வேர்கள் வந்து தரமானதாக பறந்து விரிஞ்சு வளர்கிறதுக்கு இதை விட நல்ல உரம் வேறு கிடையவே கிடையாது. அந்த வெள்ளை வேர்கள் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து
சத்துக்களை சீக்கிரமாக உறிஞ்செடுக்கும். ஸோ அந்த மாதிரி வெள்ளை வேர்கள் வர்றதுக்கு இந்த உரம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி சாயிலை கண்டிஷன் பண்ணும், தண்ணி சத்தை உறிஞ்சி வச்சுக்கும் மண். அதனால நீங்கள் அடிக்கடி தண்ணி ஊற்றணுங்கிறது இல்லை, ஓவர் வாட்டரிங்கே பண்ண வேண்டாம். ஏன்னா மண்ணில் தண்ணியை தக்க வச்சுக்கிற கண்டிஷன் பண்ணுற குணாதிசயம் இந்த அலோவேராக்கு இருக்குது. வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. ஸோ இப்போ இதை எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது வந்து 1 கிலோ அளவுக்கு நான் வெட்டின்னு இருக்கேன். இப்போ இந்த கற்றாழையை எடுத்து 1 கிலோ வெட்டிட்டு அந்த மூணு லிட்டர் தண்ணியில் போட்டிருக்கேன். 100 கிராம் வெல்லத்தை கரைசலாக்கி எடுத்துட்டுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அதில் கரைக்கிறது ஈஸி. அதனால் 100 கிராம் நீங்கள் செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி வெல்லம் கூட நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிக்கலாம், சில சமயம் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் கார்டனுக்குன்னே செகண்ட் குவாலிட்டி வெல்லம் வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் 3 லிட்டர் தண்ணியில் 1 கிலோ கற்றாழையை வெட்டி போட்டுட்டு 100 கிராம் வெள்ளக்கரைசலை ஊற்றி 2 வாரம் புளிக்க வச்சிடணும். மேலே கொஞ்சம் இடம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா இதில் கேஸ் ஃபார்ம் ஆகும். 2 வாரத்துக்கு இதை மூடி போட்டு ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டிங்கன்னா ஒரு சூப்பர் சொல்யூஷன் ஒன்று ஃபார்ம் ஆகும். இதை பாருங்கள், நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 2 வாரம் ஆச்சு. இன்றைக்கி தான் இதை ஓப்பன் பண்ணுறேன். நடுவில் நீங்கள் முடிஞ்சால் கலந்து விடுங்க, இல்லைன்னா கூட பரவாயில்ல. மூடி போட்டு ஓரமாக வச்சுட்டா இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லிக்விட் ஃபர்டிலைசர் உங்களுக்கு கிடைக்கும். மழை பெஞ்சதுன்னா நீங்கள் இதை டைரெக்டாகவே மழை நின்னப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விடலாம். அது என்ன ரேஷியோவில் இதை கலந்து ஊற்றணுன்றது ரொம்ப முக்கியம், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை தயாரிக்கும் போது ஒரு ரேஷியோ சொன்னேன். அதை தவிர இதை கலந்தப்புறம், இதை தயாரித்தப்புறம் கலந்து எப்படி கொடுக்கணுன்றதுக்கும் ரேஷியோ இருக்குது. அந்த விகிதத்தில் நீங்கள் கரெக்டாக கலந்து கொடுத்தீங்கன்னா செடிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதில் இருக்கிற வெல்லம் வந்து தண்ணியில் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியை கூட்டி தரும். அதே மாதிரி நுண்ணுயிர் பெருக்கங்கள் வரும் மண்ணில். அதே மாதிரி மண்புழுக்கள் வளர்கிறதுக்கும் ரொம்ப உதவும். மண்புழுக்களுக்கு இந்த வெல்லம் வந்து நல்ல ஒரு உணவாக அமையும். ஸோ மண்புழுக்கள் இருந்தால் உங்களுக்கு தெரியும், மண் நல்ல வளமாகும். ஸோ இதை 2 வாரம் மூடி போட்டு ஊற வச்சுட்டு ஃபர்மெண்ட் ஆனப்புறம் அந்த கேஸ் எல்லாம் போனப்புறம் திறந்து அஞ்சு லிட்டர் தண்ணியில் 100 ml கலந்து டைல்யூட் பண்ணிக்கோங்க. இது ஸ்ட்ராங்காக இருக்கும் சொல்யூஷன். அதனால் இந்த பிங்க் பக்கெட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள், 5 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 100 ml தான் இதில் கலந்துருக்கேன். அதை கலந்து நீங்கள் எல்லா காய்கறி செடிகளுக்கும் ஊற்றி விடுங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை இதை நீங்கள் ஊற்றி விடலாம். நிறைய தயாரித்து வச்சிங்கன்னா மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நாள் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் டைல்யூட் பண்ணி 15 நாளைக்கு ஒரு தடவை ரொட்டேஷனில் எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். காய்கறி செடிகள் முக்கியமாக பெண்பூக்கள் உதிராமல் நிறைய காய்கள் பிடிக்கும். இப்போ நான் அறுவடை பண்ண மாதிரி நிறைய நீங்களும் பண்ணலாம். ஸோ இந்த உரம் எப்படி இருக்குன்னு தயார் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ